திரு இதயதுல்லா, இந்த ஆட்சியில் செய்யாத விஷயங்கள் அல்லது செய்யப்பட்ட திருத்தப்படாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பட்டியலை பிரதமரே வெளிப்படுத்துறார். இப்போ இவ்வளோ இஷ்யூ இருக்குது, அது ஆட்சி மாற்றத்திற்கான அச்சாரம். அதனால தான் இந்த திருப்பு முனை தேர்தல் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். சகோதரியாக இருக்கட்டும், சகோதரர் 2 பேரும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பேசினாங்க. தாங்கள் பல காரியங்களை செய்ததாகவும் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, பல குறைபாடுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க கட்சிக்கு அவங்க பேசலாம், நான் கூட என் கட்சிக்கு பேசலாம். ஆனால் மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கினாங்க? 2019 அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 2 பேரும் டபுள் என்ஜின் சர்க்கார், 2 சர்க்காரும் வேணான்னு சொல்லி இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக அமைச்சது முன்னால் 39 இடத்துல 30 இடத்துல வெற்றி பெற வைத்தார்கள். நமக்கு தெரியும். அதுக்கடுத்து உங்களுக்கு 39க்கு 39 வெற்றியை கொடுத்தாங்க. பார்லிமெண்ட்டில், சட்டமன்றத்தில் வெற்றியை கொடுத்தாங்க. பல உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றியை கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், உரைகள்னால் என்ன? தங்கத்தை உரைகள் தேய்க்கிறனா எப்படி? அதை தேய்க்கிறது மக்கள் தான். அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? நேற்று வரையும் முழுமையாக பாராளுமன்ற தேர்தலை வெற்றி பெற வைத்தார்கள். இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? நான் மக்கள்கிட்டே இதை விடுறேன். 2வது, யாங்க போய் இன்றைய முதல்வர் மாதிரி குறை சொல்லலை. யார்கிட்ட? மத்திய அரசு. மத்திய அரசு தானேங்க தாயி. நம்ம பணம் 100 ரூபா அவங்கள்ட்ட தானே போகுது. அதில் நீங்கள் 29 அதில் பிரதமரும் கேள்வி கேட்குறாரு. காங்கிரஸ் திமுக சேர்ந்து ஏன் இதெல்லாம் கொண்டு வரலன்னு பிரதமர் கேள்வி கேட்குறாரு. நான் கேட்குற கேள்வி, காங்கிரஸ் திமுக தான் அந்த அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கார் ஹப்பா இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு மாறி இருக்கு. உலகளவில் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றது எதுங்க? இங்கே தான். 2 கடல் நீரை குடிநீராக்குனது எது? சேது சுமத்திர திட்டத்தை கொண்டு வந்ததை தடுத்து நிறுத்தினது யாரு? கொண்டு வந்தது நாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கண்ணு முன்னால் சென்னை மக்கள் பார்க்குறாங்க. துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் போகிற பறக்கும் பாலம் 15 வருஷத்துக்கு முன்னே வர வேண்டியதை தடுத்தது யாரு? யோசிச்சு பாருங்க. ஆக நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல திட்டங்களை தடுத்ததும் இந்த 2 பேரு, நல்ல திட்டங்களை உருவாக்குவதும் நாங்கள். என்னென்ன கொண்டு வந்தோம்? நோக்கியாலிருந்து அத்தூணை தொழிற்சாலை வந்ததன் காரணமாக இந்த ராஜீவ்காந்தி சாலைன்னு சொல்றமே OMR, இன்னைக்கு ஈசிஆர் அகலப்படுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய ஐடி ஹப்பு, தரமணியில் இதுக்கெல்லாம் ஆரமாக இந்த டைடல் பார்க்கு, கிண்டியில் எதுக்கு சொல்ல இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க தானே சார் பார்ப்பாங்க. 5 வருஷத்துல என்ன பண்ணல? இப்போ சிவசங்கரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 100 ரூபா சிலிண்டருக்கு எங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் ஐடி எக்ஸ்பிரஸ் வே போட்டோம் நீங்கள் சொன்னீங்கன்னா காமன் மேனுக்கு எது நிற்கும்? நான் இப்போ கேட்குறேன். 2004 தேர்தல் முடிஞ்சு இப்போ 1.5 வருஷம் தான் ஆச்சு. ஜஸ்ட் அப்போ அந்த 2024. ஆமாங்க, 2004 நீங்கள் 2024. அப்போ இந்த 3 வருஷத்துடைய ரிப்போர்ட் கார்டு தாங்க எங்களுக்கு 100க்கு 100 வெற்றி. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 1.5 வருஷத்தில் நாங்கள் அப்படி என்ன தவறு செஞ்சுட்டோங்கிற சொல்லணும். நான் கேட்குறேன், நிதி கொடுக்கலன்னு நாங்கள் சொல்லலை. உங்கள் காலத்தில் தான் புயல், வெள்ளம், கொரோனா எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன நிதி கொடுத்தாங்க? கேட்கலையா? அன்னைக்கு இருந்த முதல்வர் எடப்பாடியார் கேட்கலையா? செல்வி ஜெயலலிதா கேட்கலையா? ஏன் நம்முடைய ஓபிஎஸ் அன்னைக்கு துணை முதல்வராக இருந்தார். 10,000 கோடி நீங்கள் தரணும், பாக்கி வச்சிருக்கீங்க சொல்லலையா? நமக்கு தெரியாத ஒன்றா? நான் என்ன கேட்குறேன், திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசு இன்னைக்கு செய்திருக்க சாதனை என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதன் காரணமாக மக்கள் மட்டும் பின்னால போகல, பல கட்சிகள் இன்னைக்கு முதல்வர் பின்னால போகுது. யோசிச்சு பாருங்க. அதிமுகவுடைய பாதி பலம் போயிருச்சு. ஏற்கனவே செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு. ஓபிஎஸ் இருந்த எம்எல்ஏக்கள் பூரா ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்து தேமுதிக இவங்களோட பல ஆண்டுகள் கூட்டணி இருந்துச்சு. நம்பிக்கையா அவங்கள வச்சுக்க முடியல, போயிருச்சு. அதை விட பெரிய விஷயம், கட்சிகள்லாம் அங்க போறதால அங்கதான் வெற்றி பெறக்கூடிய மொமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, திமுக எறும்பு எங்க போகும்? இனிப்பு இருக்கிற இடத்துல போகும். சரிதானா? வேற இடத்துக்கு போகும். நான் சொல்றேன், இனிப்புன்றது என்ன சார்? இனிப்புன்றது மக்கள் செல்வாக்கா? ஸ்வீட் பாக்ஸ், அல்வா, பால், சக்கரை போட்டு வச்சிருக்கிறது, எதையாவது வச்சிருக்காங்க. கருப்பட்டி, ஆமா நீங்க பேசும்போது நான் பேசுறேன். கருப்பட்டியா கூட இருக்கலாம், வெள்ளைக்கட்டியா இருக்கலாம். அதனால இதெல்லாம் இருக்கலாம். இது என்ன இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 5000 ரூபாய்ங்கிறது மட்டும் இல்ல,
1.5-2 மாசத்துல 9,000 ரூபாய் கொடுத்திருக்க அந்த அரசு. ரொம்ப பேர் வேற 5,000 பொங்கலுக்கு கொடுத்த அமௌண்ட், அதுக்கு அடுத்த ஒரு மாசம் ஒரு 1,000 கொடுத்தது, 4,000, 5,000, 9,000 கொடுத்த முதல்வர் தான் இன்றைக்கு மாண்புமிகு. காங்கிரஸ் திமுகவோட தான் பயணம் போகுதா அல்லது அவங்க வேற ரூட் டேக் டைவர்ஷன் எடுக்கிறாங்க? கூட்டம் என்ன சார், 234 தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சு ஒவ்வொரு தொகுதியில 1000 இருந்து 500 பேர் கூப்பிடணும்னு சொல்லி அவங்களே 2 லட்சத்தை காமிச்சாங்க. அது எப்படி கூட்டம் வந்துச்சுங்கிற கூட்டத்துக்கு என்ன நோக்கம் எல்லாருக்கும் தெரியும். நான் தெரியாத பிரதமர் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றாரு. முருகன் அரசியல் பாஜகவுக்கு இந்த கூட்டணிக்கு ஏன் கை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னால ஆச்சாரி பல விஷயங்களை சொன்னார். வரப்போகிறது, நடக்க இருக்கிறது, இந்த 4,000 கோடி இனிமேல் தான் நடக்க போகுது. இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்கள் கோதாவரியும் கங்கையும் இணைக்க போகிறோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, கட்காரி காலத்திலேருந்து எடப்பாடி காலம் வரை அந்த மாதிரி இருக்குது. கிழக்கு கடற்கரை சாலை போகிறோம், குளச்சல் துறைமுகம் கொண்டு வரோம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, மீனவர்களுக்கு வாரியம் பண்ண போகிறோம்லாம், தனியாக அமைச்சரவை கொடுக்கும். இப்படி பொய்க்கு மேலே பொய் சொல்கிறதா, அதை கொடுத்த இதை கொடுத்தாரு. நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல. எங்கள்கிட்ட 100 ரூபா வாங்குறீங்க, ஒரு 50 ரூபா கொடுங்கன்னா கேட்குறோம், நீங்கள் 29 ரூபா கொடுக்குறீங்க. மீதி காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் அது எங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண கட்சி இப்போ இருக்கட்டும். அதாவது திருப்பரங்குன்ற அரசியல் எடுபடலை. இவங்க என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க, நீதியரசர் மூலமாக எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. மக்கள் மத்தியில் அங்கே அந்த ஊர் மக்களே ஒற்றுமையாக நின்றுட்டாங்க. எந்த இலை கொடுக்கல, எந்த விதமான ஆதரவும் இவங்களுக்கு கொடுக்கல. இப்போ பிரதமரை கூப்பிட்றாங்க. என்ன நடக்கும்? ஒரு தமிழ் பாடல் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்போ இவங்க பண்ணுற அவ்வளோ கூட்டமும் ஆர்ப்பாட்டமும் திருத்தணியை ஒட்டி உள்ளது ஆந்திரா. அங்கே வேணால் எடுபடும், தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா முருகனுக்கும் தெரியும், அழகனாகிய அந்த முருகனுக்கு தெரியும் இவங்கெல்லாம் யார், நம்மளை இப்போ தேர்தலில் வந்து நம்மளை பார்க்குறாங்களேன்னு. ஏற்கனவே முருகனுக்கு வேலை தூக்கிட்டு வந்தாங்க. என்ன தோல்வி நடந்துச்சு. 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க சார் பாஜக. சார் நான் கேட்குறது, தமிழ்நாட்டில் வேலை தூக்கிட்டு வந்தார் யார்? முருகன். அவர் ஜெயிச்சிட்டார், அவர் மந்திரி ஆகிட்டார். இங்கே ஜெயிக்காமையே மந்திரி ஆனவங்க பல பேர், ஜெயிக்காமையே எல்லாம் கவர்னர் ஆனவங்களாம் பல பேர். நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த முருகன் வச்சு ஒன்றுமே நடக்கலை. முருகனுடைய அனுஷ்டானம் இல்லை. அதுக்கு இன்றைக்கி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவாவது முருகன் மாநாடே ஒன்று நடத்தி முடிச்சிட்டாரு, எல்லா தரப்பு மக்களையும் கூப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதனால் இந்த முருகன் சொல்லி வரக்கூடிய பம்மாத்து எடுபடாது. இது இவருக்கு தெரியல, பிரதமர் மோடிக்கே தெரியல. அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் போஸ் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே இறந்து போனதும், பதவி ஏற்ற பிறகு இறந்து போனதும் நம்ம பார்க்குறோம். திருப்பரங்குன்றத்துக்கு போனார் இல்லையா, இவர் என்ன செஞ்சிருக்கணும்? நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே மேலே சிக்கந்தர் தர்காவையும் போய் பார்த்து வந்திருந்தா அவர் இந்திய பிரதமர். இன்னைக்கு யாருக்கு பிரதமராக இருக்காரு? RSS உடைய பிரதமராக அவர் இருக்காரு. இதைத்தான் நான் சொல்றேன். அவருக்குன்னு ஒரு தனி உரிமை இருக்குல்ல சார், அவர் நீங்க கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க திரு நரேந்திர மோடி போனார் நீங்க சொன்னா நான் ஒத்துக்குவேன். இந்திய பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் போனார் சொல்லும்போது, இந்திய பிரதமர் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சகோதர இந்துக்களுக்கும் அவ்வளவு பேருக்கும் அவர் பொதுவானவர். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? பக்கத்துல தான் இருக்கு சார். நான் கேட்கிறேன், அபுதாபி போறீங்க, அபுதாபில கோயிலுக்கு போறீங்க, பிரதமர் தர்காக்கு போறான்னு நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஒன்னும் சொல்ல மாட்டோம். ஏன் பிரதமர் தர்காக்கு போறாரு, தர்கா வச்சு அயோத்தியா மாத்த பாக்குறீங்களான்னு கேட்டிருக்க மாட்டீங்க? நாங்க ஏன் கேட்கிறோம்? அவர் சாதாரண போயிட்டு வரட்டும். அவர் இதுவரையும் நாங்கள் இது செங்கல் கேட்டால் இருக்காரு. நான் கேட்குறேன், அந்த வேலையெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தானே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நீண்ட 200 வருஷம் 300 வருஷமாக முயற்சி எடுத்து இந்த 100 வருஷமாக அந்த திருப்பரங்குன்றத்தில் அவருக்கே தெரியுதா இல்லைன்னு தெரியல, எங்கே வந்து தீபம் ஏற்றினார்களோ அதை மாற்றிட்டாங்க. ஆக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தா திருப்பரங்குன்றத்தில் மோடி அவர்கள் போனதுனால எதுவும் நடக்காது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 200 தொகுதிக்கு மேலே எப்படி வெற்றி பெறுவதுன்னு அவர் ஒரு வியூகம் வகுத்து அதிமுக கூட்டணியில் பாதியை உடைச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து தேமுதிக கொண்டு போயிட்டார். இப்படி எல்லா கதையும் அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா மக்களுக்கும் நாங்கள் யாரையும் எந்த மக்களையும் விடமாட்டோம் சொல்றதா இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் வேலை. அதை அவர் தெளிவா செய்யறார். சார் இந்த சொல்லாதீங்க,
இந்துக்கள் அந்த சொன்னா இடத்துல இதே கோபால் இதே சந்திரன் வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல தமிழ்நாட்டுல உயிரிழந்தார். வெற்றி பெற இன்னைக்கு வந்து வைக்கக்கூடியவர்கள் நரேந்திர இந்து மோடி சகோதரர்கள். அவருடைய நீங்க நம்ம வீட்டுக்கு போய் நாலு தன்னுடைய இந்து வருத்தத்தை பாஜக தெரிவித்து விட்டார். வந்து சரி, இதுதான் ஓகே. அவர்கள் இதே இதுல ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இன்னைக்கு முருகன் வரலாறு தெரியாதவங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போயிட்டு இருக்காங்க. என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் தமிழ் மக்களுக்கு நிதி கொடுக்கல. ஆனால் தகப்பன் சாமின்னு அதுக்கு பேர். அதனால தான் சுவாமி மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலைன்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு தந்தைக்கு உபதேசம் செஞ்சு அவர் கேட்டார். ஆனால் இன்னைக்கு தமிழ் மக்கள் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத கேட்கல. அது மட்டுமல்ல, ஔவையார் தமிழ் அறிஞர், அந்த ஔவையாருக்கே அறிவூட்டியவர். சுட்ட பலம் வேணுமா சுடாத பலம் வேணுமான்னு கேட்டவர். அந்த ஔவை அந்த பிள்ளையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குற வேலையை பிரதமர் மோடி செஞ்சுட்டு அப்புறம் அவர் திருப்பரங்குன்றம் போகட்டும், எங்கேனாலும் போகட்டும், அறுபடை வீடுக்கும் அவர் போகணும். ஏன்னா இந்த தேர்தலோட இனிமே பிஜேபி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரப்போறது இல்லை. ஏன்னா 200க்கு மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறும்போது இவங்க ஏற்கனவே இருந்த 4 இடங்களையும் இவங்களை பிடிக்க முடியாது. அவங்க எடுத்த அந்த 60-70 இடங்களையும் பிடிக்க முடியாது. காரணம், இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணிக்கு பல கட்சிகள், அதிமுகவில் இருந்த கட்சிகள், தேமுதிக, இப்படி நம்முடைய பல கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் வந்தது மட்டுமல்லாமல் 3வது அணி 4வது அணியில் இருந்த இன்னைக்கு பல கட்சிகள் SDP வந்திருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவோட செல்வி ஜெயலலிதா சீட்டு கொடுத்த தமீமுல் அன்சாரிலேருந்து கருணாசிலிருந்து பலர் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? அவங்க எல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்க தான். வந்ததன் நோக்கம் என்ன? வெற்றி பெறக்கூடிய அணி இதுதான். 225ல் கிடைக்கிற சீட்டு பூரா அது வந்து எம்எல்ஏங்கிற இடம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதனால் தான் வர்றாங்க. காரணம், மக்களுக்கு இதுவரை எந்த அரசு செய்யாத விஷயங்களை இந்த அரசு செய்திருக்கு. எந்த பகுதியினரையும் விடாம எல்லோருக்குமான அரசாக இந்த அரசு இருக்குது. இன்றைக்கு வருகிறார்கள்.